ஹாய் ஹலோ ஃபேமிலிஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பட்டன் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டெலிகிராமில் வந்து எப்படி நம்ம வந்து செக்யூராக வச்சுக்கணுங்கிறத நம்ம பார்க்க. ஆல்ரெடி வந்து நான் எப்படி வந்து செக்யூராக வச்சுக்கணும்னு சொல்லி நான் முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதை வந்து நீங்கள் பாருங்கள். இதில் வந்து ப்ரைவசி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டெலிகிராம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி மேலே 3 டாட் லைன் இருக்கும், அந்த லைனை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸ்க்குள்ளே போனீங்கன்னா ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டின்னு இருக்கும், அதை ஓப்பன் பண்ணுங்கள். செக்யூரிட்டி ப்ரைவசின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். அதில் நம்ம செக்யூரிட்டிங்கிறதுல வந்து 5 இருக்குது. அந்த 5 வந்து நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ப்ரைவசி செட்டிங்ஸ் இருக்கும். அந்த ப்ரைவசியில் வந்து 11 ஆப்ஷன் இருக்குது. அந்த 11 வந்து ஒரு ஸ்டெப்பாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஃபோன் நம்பருன்னு இருக்கும். அந்த ஃபோன் நம்பருங்கிற ஆப்ஷனில் வந்து மை கான்டாக்ட்னு இருக்குங்களா, அந்த சைடு அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிங்கன்னா எவரிபடி, மை கான்டாக்ட், நோபடின்னு 3 இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் வந்து ஒரு உங்களோட மொபைல் நம்பரை வந்து எவரிபடியில் வச்சிங்கன்னா எல்லாத்துக்குமே உங்களுக்கு காட்டும். அப்படின்னு மை கான்டாக்ட் வச்சா உங்கள் கான்டாக்டில் இருக்கிறத மட்டும் தான் காட்டும். நோபடியில் வச்சிங்கன்னா யாருக்குமே உங்களோட ஃபோன் நம்பர் வந்து ஷோ ஆகாது. செகண்ட் ஆப்ஷன் என்னென்னா லாஸ்ட் சீன் அண்ட் ஆன்லைன்னு இருக்குங்களா, அது வந்து இந்த சைடு மை கான்டாக்ட்னு நான் வச்சுருக்கேன். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதே 3 ஆப்ஷன் காட்டும் உங்களுக்கு. நான் வந்து மை கான்டாக்டில் வச்சுருக்கேன். என்னோடய கான்டாக்டில் இருக்கவங்களுக்கு மட்டும் தான் லாஸ்ட் சீன் வந்து காட்டுற மாதிரியும் ஆன்லைன் காட்டுற மாதிரியும் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிறத வந்து நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம். நோபடி இல்லைனா யாருக்குமே காட்டாத மாதிரி வச்சுக்கலாம். இல்லை எவரிபடி வந்து உங்களுக்கு எல்லோரும் காட்டணும் அப்படின்னா மேலே இருக்க கிளிக் பட்டனை வந்து கிளிக் பண்ணி அப்ளைங்கிறத வந்து கொடுத்திங்கன்னா அப்ளை ஆயிரும். ஓகேங்களா? அடுத்த தேர்ட் ஸ்டெப் வந்து ப்ரொஃபைல் ஃபோட்டோஸ்ன்னு இருக்குங்களா, அதில் வந்து சைடில் மை கான்டாக்ட் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா எவரிபடி, மை கான்டாக்ட், நோபடின்னு 3 இருக்குது. அதில் வந்து மை கான்டாக்ட்லங்கிறத நான் வச்சுருக்கேன். என்னோடய ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்து நான் மை கான்டாக்டில் வச்சுருக்கேன். என்னோடய கான்டாக்டில் இருக்கவங்களுக்கு மட்டும் காட்டுற மாதிரி நான் வச்சுருக்கேன். இல்லை உங்களுக்கு யாருக்கும் காட்டக்கூடாதுன்னா நோபடியில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எந்த ஆப்ஷன் வேணுமோ உங்களுக்கு அதை நீங்கள் கிளிக் பண்ணி மேலே இருக்க டிக் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எனேபிள் ஆகிரும். ஃபோர்த் ஆப்ஷன் வந்து ஃபார்வர்ட் மெசேஜஸ்ன்னு இருக்குங்களா, அதுங்க சைடில் வந்து எவரிபடின்னு இருக்குங்களா, அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதே மாதிரி 3 ஆப்ஷன் இருக்கும். எவரிபடி, மை கான்டாக்ட், நோபடின்னு இருக்கும். நான் வந்து எவரிபடியில் வச்சுருக்கேன். எதுக்காக எவரிபடியில் வச்சுருக்கேன்னா, என்னோடய மெசேஜை வந்து யார் வேணால் ஃபார்வர்ட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வேணாம், என்னோடய மெசேஜ் வந்து யாருமே ஃபார்வர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதில் இருந்தீங்கன்னா மை கான்டாக்டில் வச்சுக்கோங்க. உங்கள் கான்டாக்டில் இருக்கவங்க மட்டும்தான் வந்து ஃபார்வர்ட் பண்ணுற மாதிரிங்கிற ஆப்ஷன் வச்சுக்கோங்க. 5th ஸ்டெப் என்னென்னா கால்ஸ்ங்கிற ஆப்ஷன் இருக்கா, அதில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா எவரிபடி, மை கான்டாக்ட், நோபடின்னு இருக்கும். அதை வந்து எவரிபடினா யார் வேணால் ஃபோன் பண்ணலாம், நீங்களும் யாருக்கு வேணால் ஃபோன் பண்ணலாம் அந்த ஆப்ஷனு. இல்லை நோபடி, உங்களுக்கு யாருக்குமே ஃபோன் பண்ணக்கூடாது அப்படின்னா அதை வச்சுக்கலாம். இல்லை மை கான்டாக்ட் வச்சுக்கலாம், உங்கள் கான்டாக்டில் இருக்கிற பர்சன் மட்டும்தான் உங்களுக்கு கால் பண்ணுற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். 6th ஆப்ஷன் பாருங்கள், வாய்ஸ் மெசேஜ்னு இருக்குங்களா, 7th ஆப்ஷன் மெசேஜ்னு இருக்குங்களா, ரெண்டுலேயும் பாருங்கள் ஸ்டார் சிம்பிள் இருக்குங்களா. அந்த ஸ்டார் சிம்பிள் எதுக்காக அப்படின்னா நம்ம ப்ரீமியம் பிளான் பண்ணோம், அதுக்காக தான் அந்த ஸ்டார் சிம்பிள் இருக்குது. அதை வந்து நம்ம எனேபிள் பண்ணவே முடியாது. அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் எவரிபடிங்கிற ஆப்ஷன் மட்டும் தான் உங்களுக்கு ஓப்பனில் இருக்கும். மை கான்டாக்ட், நோபடிங்கிறது வந்து லாக் சிம்பிளில் இருக்கும். அது வந்து ரெண்டுமே வந்து ப்ரீமியம் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மெசேஜிங்லேயும் பாருங்கள் 2 லாக் சிம்பிள் இருக்கும். ரெண்டுமே ப்ரீமியம் பண்ணணும். ஓகேங்களா? 8th ஸ்டெப் வந்து டேட் ஆஃப் பர்த்ன்னு இருக்குங்களா, அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா மை கான்டாக்டில் நான் வச்சுருக்கேன். என்னோடய கான்டாக்டில் இருக்கவங்க மட்டும் நான் டேட் ஆஃப் பர்த் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். எவரிபடினா எல்லாருக்கும் காட்டுற மாதிரி, இதே நோபடினா யாருக்குமே காட்டாத மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். 9th ஆப்ஷன் பாருங்கள், கிஃப்ட்ஸ்ன்னு இருக்குங்களா, சைடில் பாருங்கள் மினி ஆப்ஷன் இருக்குது. அது வந்து உங்களுக்கு நியூவாக இருக்குதா, அதை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோன்னே எல்லாமே வந்து ஷோ ஆகும். அதில் வந்து நோபடின்னு கொடுத்துக்கோங்க. மை கான்டாக்டில் வச்சிங்கன்னா அது கிஃப்ட்டு வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி எல்லாமே வந்து ப்ரீமியம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. கீழே பாருங்கள் எல்லாமே லாக் சிம்பிள் இருக்குங்களா, கிஃப்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் பே பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து 10th ஸ்டெப்பாக வந்து பயோன்னு இருக்குங்களா, அந்த பயோ சைடில் வந்து எவரிபடின்னு இருக்கா, அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி இப்போ இன்ஸ்டாகிராம் மாதிரி நம்ம பயோ வந்து செட் பண்ணிக்கலாம். நான் மை கான்டாக்டில் வச்சுக்கிறேன். 7th ஆப்ஷன் வந்து இன்வைட்ஸாக, அதை வந்து நீங்கள் மை கான்டாக்டில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களை வந்து குரூப் வந்து அன்வான்ட் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. இதே மை கான்டாக்ட்னா உங்கள் கான்டாக்டில் இருக்கவங்க மட்டும் தான் குரூப்பில் ஜாயின் பண்ண வைப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். எதுவும் டவுட் எது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் காய்ஸ்.